இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பொலிட்டிஷியனா உள்ள வராரு. பட் வந்துட்டாரு. எஸ். பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பொறுத்தவரைக்கும் அவருக்கு அகேன்ஸ்டான ஒரு டாக் இருந்துட்டே இருக்கு இண்டஸ்ட்ரியிலேயே. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இவரு லைக் அமீர் அவர்களும் டைரக்டர் அண்ட் ஆக்டர் அமீர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களோட அரசியல் வருகையை நான் பெரிதாக வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. நீங்க இது அவரோட பதிவை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலா அவரு என்ன நினைச்சு அது சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. விஜய் சார் வந்து வந்து கோடி லாக்ஸ் கணக்குல இல்ல, கோடி கணக்குல சம்பளம் வாங்குறவரு. ஸோ அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. அழகா வந்து நடிச்சுட்டு கேரம்ல உட்காந்துட்டு அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கோடி கணக்குல சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாமே. அவரே ஏன் அரசியலுக்கு வரணும்? ஸோ விஜய் சாருக்கு வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும், பண்ண முடியும்னு அவருக்கு ஒரு ஹோப்பு. ஸோ அதுக்காக அவர் வந்திருக்காரு. அமீர் சார் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்காக நிறைய வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா விஜய் சார் விஷயத்துல அவருக்கு என்ன அவரோட ஒபீனியன் அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்னோட ஒபீனியன் வந்து இது என்னன்னா, அவர் சினிமாவை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்காருன்னா ஓகே, மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு அவருக்கு தோணு இருக்கு. ஸோ அதுக்காக வந்திருக்காரு. அவ்வளவுதான். இதுல ரெண்டு பேரையும் நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, பாசிட்டிவ் தான். ஸோ நைஸ். எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச்.